பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வசனம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஓகேயா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஸோ என்ன வசனம்ன்றது எல்லாருக்குமே மேக்சிமம் கேட்டிருப்பீங்க. நான் இப்போ ரீட் பண்றேன். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஸோ இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுச்சு. நான் ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்தேன், ஏசப்பா என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கப்ப அகைன் இந்த எலும்பி பிரகாசின்ற வார்த்தை எனக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. ஸோ எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஸோ நம்மளோட ஏசப்பா அவரோட ஒளி நம்ம கிட்ட வந்துருச்சு. சரியா? நம்மளோட லைஃப்ல அவரோட ஒளி இருக்குது, அவரோட மகிமை நம்ம மேலதான் இருக்குது. ஆனா நம்ம தான் எழும்ப மாட்டேங்கிறோம். பிரச்சனை நம்ம கிட்டதான் இருக்கு. அவர் ரெடியா இருக்கிறாரு. ஏசப்பா எல்லாத்துலயும் சரி ரெடியா தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம எழும்ப வேண்டியதுதான் பாக்கி. அந்த வசனம் பாருங்க, எலும்பி பிரகாசி. சோ நம்ம எழும்புறது மட்டும்தான் பாக்கி. இதெல்லாம் அவரோட ஒளி நம்ம மேலதான் இருக்கு. கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்ததுன்னு வசனம் இருக்கு. சோ எல்லாரும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா ஏசப்பா அதாவது அந்த பைபிள்ல இன்னொரு வசனம் இருக்கு, இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அவர்தான். சோ அவர் பிரகாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. எலும்பி பிரகாசி. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், மகளே எலும்பு, மகனே எலும்புன்னு சொல்றாரு ஏசப்பா. சோ நம்ம எத்தனை நாளைக்குதான் நம்மளோட ஏசப்பா என்னால முடியலையே, எனக்கு இவ்வளவு ஒரு போராட்டம், இவ்வளவு எல்லாத்துலயும் நீங்க எலும்ப ட்ரை பண்ணுங்க. எல்லா விஷயத்திலயும் சரி, நீங்க சோம்பேறித்தனமா இருக்கலாம், என்னென்ன விஷயத்துல எல்லாம் லேகா இருக்கீங்களோ எல்லாவற்றையும் நான் ஏசப்பா, நான் எலும்ப போறேன் ஏசப்பா, போதும் இப்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்குத, நான் உங்களுக்கு நேரம் வரப்போறேன்னு சொல்லி எல்லாருமே இப்போ ஒரு டிசிஷன் எடுப்போம். எல்லாரும் ஓகே, ஏசப்பா கிட்டதான் இருக்கிறோம், அவரோட பாதையில இருக்கிறோன்றோம். சில நேரம் என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போய் படுத்துக்கிறோம். எலியா எப்படி அவர் போய் சூரியச்சேரியில போய் படுத்தாரோ, அதே போல நம்மளும் என்ன பண்றோம், நம்மளால முடியல ஏசப்பா, என்னால முடியலன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் இப்ப கூட நம்ம ஒரு சூரியச்சேரியில படுத்த மாதிரி படுத்துட்டு இருக்கலாம். என்னால முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன ஆசைப்படுறாங்கன்னா, நம்மளாம் எழும்பணும்னு ஆசைப்படுறாங்க. எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி சொல்லி, ஏன்னா காலம் இனிமே செல்லாது, கடைசி காலம் ஆயிடுச்சு. ஏசப்பா எப்ப வரப்போறாங்கன்னே தெரியாது. சோ ஏசப்பா எதிர்பார்க்கிற ஒரே விஷயம், மகளே மகனே எழும்ப தயாரா இருக்கிறியா, நீ எழும்ப தயாரா இருக்கிறியா. நம்ம எழும்பிட்டோம்னு வைங்களேன், இந்த உலகத்தை நம்ம அசைக்க முடியும். நம்மளை கொண்டு ஏசப்பா செய்யற காரியம் பெரிய காரியமா இருக்கு. அவர் நம்மளை குறிச்சு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஏசாயால பாத்தீங்கன்னா, இதோ இருள் பூமி காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார்னு சொல்லி இருக்கு. நம்ம மூலமா நிறைய பேர் ஏசப்பா கிட்ட வரப்போறாங்க. சோ நம்ம எழும்புறதுக்கு தயாரா இருக்கிறோமா? எத்தனை நாளைக்கு நானும் அப்படிதான் இருந்தேன். சூரிய செடியில நானும் படுத்திருந்தவதான். நான் இன்னைக்கு ஏசப்பா வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஒரு பிரச்சனை இல்ல, நான் அவ்வளவுதான், இனிமே லைஃப் அவ்வளவுதான், நானும் ஒரு மூலையில உட்கார்ந்தவதான். ஆனா இன்னைக்கு என்ன ஏசப்பா எழுப்பியிருக்காங்க. சோ நம்மளும் என்ன பண்ணணும், ஏசப்பா எனக்கு ஹெல்ப் நீங்க கேளுங்க, ஏசப்பா என்ன ஹெல்ப் பண்ணுங்க, நான் எழும்பணும்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் இந்த இடத்துல எழும்ப ரெடியா இருக்கிறீங்க? உங்களோட இப்ப உங்களோட கையை உயர்த்தி, ஏசப்பா நான் எழும்ப ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல, ஏசப்பா நான் எழும்ப ரெடியா இருக்கேன்ப்பா, என்னோட சோம்பேறித்தனத்துல இருந்து எழும்ப ரெடியா இருக்கேன்ப்பா, நான் ஜெபிக்கிற விஷயத்துல இனிமே எழும்ப ரெடியா இருக்கிறேன்ப்பா, பைபிள் ரீட் பண்றதுல எழும்ப ரெடியா இருக்கிறேன். எல்லாரும் இந்த இடத்துல ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நான் எழும்ப ரெடியா, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர் பாத்துக்குவாரு. நம்மளோட பலவீனங்களை அவர் அறிவார். அவர் ஆனா கரெக்டா நம்மள கரெக்டா கைட் பண்ணுவாரு. என்னோட வாழ்க்கையில கூட நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நானும் காலையில எந்திரிக்கிறது எனக்கு ரொம்ப வீக்னஸா இருக்கும். ஆனா நான் ஜோம் பண்ணி ஏசப்பா இப்ப எனக்கு கரெக்டா என்னை டைம்ல என்னை கரெக்டா ஏசப்பா எழுப்புறாங்க. சோ அதே மாதிரி நீங்களும் ஏசப்பாட்ட கேளுங்க. நான் என்ன சொல்லுவேன், நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், நான் லேட்டா போவேன், நிறைய இடங்கள்ல என்னால கரெக்டா அந்த டைம் ஃபாலோ பண்றது அவ்வளவு ஒரு கஷ்டம் எனக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நாளா ஏசப்பா என்னை கரெக்டா கொண்டு போறாங்க, என்னை கரெக்டா டைமுக்கு என்னை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம எலும்ப தயாரா இருந்தோம்னா அவர் பாத்துக்கிறாருங்க. நம்ம எலும்ப தயாரா இருக்கிறோமா? இத்தனை பேர் எலும்ப ரெடியா இருக்கிறீங்க? போதும். எவ்வளவு நாளைக்குதான் நம்ம ஐயோ என் பிரச்சனை போராட்டம் எல்லாமே இருக்கும், ஆனா எலும்பிட்டோன்னு வைங்களேன், அதே பிரச்சனை தான் இருக்கும், அதே போராட்டம் தான், தைரியமா நடப்போம். இப்பவும் பாருங்க, என் வாழ்க்கையில அதே போராட்டம் அப்படியேதான் இருக்கு. ஆனா நான் எலும்பி தைரியமா இருக்கிறேன். ஏசப்பா என் கூட இருக்கிறாரு. எனக்கு அவ்வளவு ஒரு தைரியம் இருக்குது. எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? சூரிய செடியில படுத்துட்டு இருக்கப்ப அந்த தைரியம் வரல. என்னைக்கு எலியா எழும்பினாரோ அப்பதான் அவருக்கு அந்த தைரியம் வந்துச்சு. அவர் ஏசப்பா அவர் அப்படியே நடத்தினார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அந்த தூதன் தட்டி எழுப்பினப்ப அவர் எந்திரிச்சு வெளியே வந்தாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம எழும்ப வேண்டிய நாட்களா இருக்குது. ஏசாயா இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 52:1-2. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை,
தூசிய உதறி விட்டு எழுந்திருக்கணுமா? எப்படி எழுந்திருக்கணுமா? தூசிய உதறி விட்டு எழுந்திரு அப்படின்னு போட்டிருக்காங்க. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. என்னென்ன கட்டு இருக்கு நம்மளுக்கு? மொபைல் அடிக்ஷனா இருக்கலாம். மொபைல எடுத்தா வைக்கவே முடியாது. நானுமே அப்படிதான். மொபைல்ல வந்து எனக்கு அதுதான் ஆறுதல் மாதிரி இருந்துச்சு. இப்பெல்லாம் அது ஆறுதல் இல்லை. ஏசப்பா ஏசப்பா சமூகம் தான் ஆறுதலா எனக்கு மாறிடுச்சு. சோ நம்மளும் வந்து அடிக்ஷன் இருக்கலாம். மொபைல்ல வந்து அப்படியே நம்ம அதை இழுத்துட்டு இருக்கலாம். மேக்சிமம் மொபைல் அடிக்ஷன். இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் எங்க பார்த்தாலும் மொபைல் தான். சோ அது ஒரு அடிக்ஷனா இருக்கலாம். அதுல இருந்து எழும்ப முடியாம இருக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம். ஏசப்பா என்னால நான் எழும்ப தயாரா இருக்கிறேன். ஆனா இதெல்லாம் இருக்குது. என்னோட பலவீனங்கள்லாம் நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் என்னால முடியல ஏசப்பா. காலையில எந்திக்கணும்னு நினைக்கிறேன். என்னால எழும்ப முடியல. இன்னைக்கு சொல்லுங்க. ஏசப்பா உங்களை வந்து எழுப்ப தயாரா இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த இடத்துல யார் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்களோ, இந்த சிறு கூட்டமா இருக்கலாம். இந்த சிறு கூட்டத்துல ஏசப்பா 4 பேர் தான் இருக்கிறீங்க. ஆனா கவலை நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா கடவுள் கண்டிப்பா உங்களை எழுப்புவாரு. இன்னைக்கு இவ்வளவு பேர் தான் வந்திருக்கீங்கன்னு இல்ல, அவரோட வார்த்தையை கேட்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. பட் உங்களை ஏசப்பா வந்து பயன்படுத்துவாங்க. எல்லாரும் வந்து ஒரு குறிப்பிட்ட சிறு கூட்டமா வந்திருக்கிறீங்க. சிறு கூட்டத்தை தான் வச்சு அவர் பெரிய காரியங்களை சாதிப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த பிளெஸிங் யூத் மிஷன் தெரியும் உங்களுக்கு. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு. இந்த மிஷினரி சங்கங்கள்லாம் ஒரு 4 பேர் 5 பேரை வச்சுதான் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்தாபனமா உருவாகி இருக்குது. ஒரு சின்ன 5 வாலிபர்கள் ஜெபம் பண்ணாங்க. ஒரு சின்ன இடத்துல போய் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கு பெரிய ஸ்தாபனமா வந்திருக்கு. அதே மாதிரி சிறு கூட்டமா இருக்கிறோம். நம்மளால முடியாது. நம்மள அப்படிலாம் இல்ல. சிறு கூட்டத்தை தான் ஏசப்பா பெரிய லெவல்ல பயன்படுத்துறாங்க. சோ அததான் இந்த இடத்துல சொல்றேன். நீங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க. என்னென்ன அடிக்ஷன் உங்களுக்கு இருக்கோ, மொபைல் அடிக்ஷன் இருக்கலாம். என்னால முடியல ஏசப்பா. ஓப்பனா சொல்லுங்க. நானும் அப்படிதான் ஜெபம் ஏசப்பா என்னால முடியலையே. நான் பலவீனமான பாண்டமா இருக்கிறேன். ஹெல்ப் கேளுங்க. அவர் கண்டிப்பா உங்களுக்கு பண்ண மாட்டேன்னு ஏசப்பா சொல்லவே மாட்டாங்க. சொந்த இடத்துல நான் சொல்றேன். அதே போல நம்ம அதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் பாத்தீங்கன்னா மத்தேயு 26:74. சோ பேதுரு பத்தி சொல்லலாம்னு இருக்கேன். பேதுரு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஏசப்பாக்கு ஒரு அன்பான சீசன் தான். ஒரு 3 பேர் சீசன்ல பேதுரும் ஒருத்தர் தான். ஆனா அவர் பாத்தீங்கன்னா அவர் அன்பா இருந்தாரு. ஏசப்பாக்கு அவ்வளோ அவருக்கு வந்து நிறைய வெளிப்பாடுகள் கூட இருந்துச்சு. ஏசப்பா கேட்பாங்க, என்னை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களை பத்தி வந்து தீர்க்கதரிசிங்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றப்ப அந்த பேதுரு தான் வாயை திறந்து சொல்லுவாரு, நீர் ஜீவன்ல தேவனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. பட் அவ்வளோ ஒரு வெளிப்பாடா இருந்தவர் ஏசப்பா கூட அப்படியே க்ளோஸா இருந்தவர். ஏசப்பா ஏசப்பான்னு இருந்தவரு ஒரு சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா விழுந்துட்டாரு. அதான் சொல்றாங்களே அந்த 3 நாளைக்குள்ள பாத்தீங்கன்னா மத்தேயு 26:74 பாருங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன். ஏசப்பா ஏசப்பா வந்து இந்த சிலுவையில அறையிற அந்த ஸ்டேஜ்ல கொண்டு போறப்ப பேதுருவ பார்த்து நீயும் நசரேனா இயேசுவோட இருந்ததானே, வாப்பா அப்படின்னு சொல்லி பிடிச்சு கூப்பிட்டுறப்ப அந்த மனுஷன் எனக்கு தெரியாதுப்பா சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சோ நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கூட இருக்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு இந்த பொண்ணை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல நம்ம மாட்டிக்கிட்டப்ப சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் செஞ்சா உங்களால எப்படி அந்த வருத்தம் இருக்கும்? அதே மாதிரிதான் அந்த இடத்துல பேதுரு வந்து சொல்றாரு. இவ்வளவு ஒரு வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டாரு. அவ்வளவுதான். அவர் வந்து விழுந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவ்வளவுதான். நம்ம இருந்தா என்ன, ஒருவேளை நம்ம என்ன யோசிச்சிருக்கலாம், ஐயோ இதே மாதிரி நம்ம ஏசப்பா பேதுரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நான் மோனிகா இருக்கிறேன், இல்ல நம்ம உங்க பேரை நீங்க போட்டுக்கோங்க, அந்த இடத்துல பேதுரு மாதிரியே நம்ம பண்ணிட்டோம், எப்படி இருப்போம்? ஐயோ அவரோட மூஞ்ச கூட நம்மளால பார்க்க முடியாதுல்ல. அந்த இடத்துல இன்னொரு அதிகாரத்துல வாசிங்கன்னா இயேசு வந்து அவரை பேதுரு வந்து பார்த்தாருன்னு இருக்கும். மத்தேயுல நீங்க மித்த அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க இருக்கும். இயேசு வந்து பார்த்தாருன்னு இருக்கும். அந்த பார்வையிலே வந்து தாங்க முடியாது. சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பா இவ்வளவுதான் ஏசப்பா என்னால முடியல, சபிச்சுட்டேன், இனிமே அவ்வளவுதான், நான் உங்ககிட்ட நீங்களே பாருங்க பிசிக்கலா ஏசப்பா வந்து அப்படியே கூட இருக்கிறாரு. இப்ப கூட நம்ம வந்து ஏசப்பா வந்து கண்ணால நம்ம பிசிக்கலா பாக்கல, பட் அந்த இடத்துல கூட இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு அந்த வேதனை பாத்தீங்களா? அப்ப ஏசப்பா வந்து எவ்வளவு வேதனை, அது வந்து எவ்வளவு ஒரு பெரிய மோசமான ஒரு விழுதலை தானே இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம திருப்ப ஏசப்பா கிட்ட வர முடியுமா? நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம்? அதே தானே. பேதுரு மாதிரிதான். பேதுரு இடத்துல நான் மோனிகா, நான் என்ன வச்சுக்கிறேன், நீங்க உங்க பேரை போட்டு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சபிச்சுட்டோம் ஏசப்பாவை. அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளவுதான், வாழ்க்கை க்ளோஸ், இதுக்கப்புறம் ஏசப்பா என்னை ஏத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார்ல பேதுரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு தன்னிடத்து சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரும் ஒரு விழுதலுக்குள்ள போனாரு. சரியா? அவரும் வந்து எழும்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாரு. அடுத்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிருவாரு. மத்தேயில பாத்தீங்கன்னா அந்த 27 பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போயிருவாரு பேதுரு மீன் பிடிக்க போயிரு, வாங்கப்பா எல்லாரும் மீன் பிடிக்க வாங்க, அவ்வளவுதான், ஏசப்பா வந்து சிலுவையில அரைஞ்சிட்டாங்க, இனிமே நம்ம லைஃப் அவ்வளவுதான்ட்டு அவர் மீன் பிடிக்க கிளம்பிடுவாரு. சோ அந்த இடத்துல என்னன்னா அவர் விட்டுட்டு
அப்படியே வேற டோட்டலா டேன் ஆகுறாரு. அதே மாதிரிதான் நம்மளோட லைஃபும். நம்மளும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இல்லையா? நிறைய பிரச்சனை வந்ததும் சரி, நம்மளால வந்து அதை தாங்க முடியல. சரி வேணாம்ப்பா, நம்மளால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லி நம்மளும் பேதுரு மாதிரி என்ன பண்றோம், நம்ம பேக் டு த ஃபார்ம் நம்மளோட வழிக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இல்ல மகளே எழும்பி பிரகாசின்னு சொல்றாரு. நம்மளோட வாழ்க்கை அவர் வந்து பிரகாசம் நம்ம மேலதான் இருக்கு. என் பிள்ளை எழும்ப மாட்டாளான்னு அவர் நம்மளை நோக்கி பார்த்துட்டு இருக்காரு. அதே பேதுரு ஏசப்பா வந்து தரிசனம் கொடுத்து அவர் வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்ல பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர் விழுந்தாரு, விழுந்து இனிமே நான் மீன் பிடிக்க போறேன்னு போனாரு. ஆனா ஏசப்பா அவர் திருப்பியும் வந்து ஏசப்பா வந்து கேட்பாரு, நீ என்ன இடத்துல அன்பா இருக்கிறாயாப்பா, பேதுரு என்னட்ட அன்பா இருக்கிறாயான்னு கேட்டோடனே அவர் அந்த மனசை திருப்பி எழும்பி வாராரு. ஏசப்பா சான்ஸ் கொடுக்குறாரு பேதுருக்கு. அப்ப அவருக்கு 3 வாட்டி கேட்பாரு, நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா. சரி இதுக்கப்புறம் நம்ம ஏசப்பா பாதையில வரும்னு அப்போஸ்தலர் எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 2:14 பேதுரு எப்படி ஒரு வல்லமையா எந்திரிச்சு பேசுறாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு 12 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களை எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களா, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. பாருங்க அங்க என்னன்னா பேதுரு வாழ்க்கையை பார்க்கும், அவ்வளவுதான் சோழி முடிஞ்சதுன்ற மாதிரி பிசிக்கலா ஏசப்ப கண்ணு முன்னாடி அந்த மனுஷன் யாருன்னே தெரியாதியா, அவன் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு அப்படி ஒரு சாபம். இங்க பாருங்க பேதுரு டிராஸ்டிக் சேஞ்ச், அதோட அவர் லைஃப் முடிஞ்சிருச்சா? இதே மாதிரி நம்ம லைஃபும் இருக்கலாம். இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத பாவம்னு ஏசப்ப கிட்ட எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அவ்வளவுதான் நீங்க நினைக்காதீங்க. அவர் வந்து உங்களை வந்து எழுப்ப தயாரா இருக்கிறாரு. கைய பிடிச்சு மகளே எலும்புன்னு சொல்றாரு. தலித்தாகுமே எலும்புன்னு சொல்ற மாதிரி உங்க கைய பிடிச்சு ஏசப்பா சொல்றாங்க. சோ எல்லாரும் எந்தெந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்களோ இன்னையில இருந்து தீர்மானம் எடுங்க, ஏசப்பா நான் உங்க கூட நெருக்கமா இருக்கணும். 1000 பிரச்சனை இருக்கட்டும் உங்களுக்கு, நீங்க ஏசப்பா கூட நெருக்கமா இருங்களேன். இந்த பிரச்சனை எல்லாம் பெருசாவே தெரியல, நான் என் வாழ்க்கைய சாட்சியா சொல்றேன். இந்த இடத்துல எனக்கு இப்ப பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யுது, அப்படியேதான் இருக்கு, எதுவுமே சேஞ்ச் ஆகல. ஆனா நான் சேஞ்ச் ஆயிட்டேன், ஏசப்பா என்ன மாத்திட்டாரு. இப்ப எனக்கு எதுவுமே பெருசா இல்ல, சந்தோஷமா இருக்கு. எப்பயுமே அவர்கிட்ட துதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஏசப்பா சமூகத்துல உட்கார மாட்டோம், ஏசப்பா என்ன அப்படி மாத்திட்டாங்க. சோ நான் தைரியமா சொல்லுவேன். பேதுரு பாருங்க, அவரையும் வச்சு சொல்றேன், அவரு தைரியமா எந்திரிச்சு பேசுறாரு. இவ்வளவு தைரியம் அவருக்கு இல்லையே. அந்த இடத்துல ஏசப்பா சிலுவையில இறையிறப்ப மறுதளிச்ச பேதுருதான், அதே பேதுருதான். இங்க என்ன மாற்றம், ஏசப்பா அவரை எழுப்பிட்டாரு. இப்ப தைரியமா பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்ததும் அவர் எப்படி மாறுறாரு பாருங்க. தைரியமா நீங்க இதே இயேசுவ நீங்க சிலுவையில அரைஞ்சு கொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க கீழே, நீங்க கொன்னீங்கன்னு யூதர்களை பார்த்து தைரியமா எந்த இடத்துல மறுதளிச்சாரோ அந்த இடத்துல ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவர் வந்து தைரியமா பேசுற லெவல் அவர் வந்து மாத்தினாரு, எழும்ப பண்ணினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேதுரு பயங்கர அற்புதம், அவரோட நிழல்ல இருந்த அற்புதம், ஒரு பெரிய மிராக்கிள் வந்து நடந்துச்சு. சோ நம்ம மூலமாவும் ஏசப்பா நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. ஏன் பேதுரு மூலமா மட்டும்தானா அற்புதம் நடக்கணும், நம்ம மூலமாலாம் இருக்காதா? இந்த காலத்துல நம்மளாலாம் ஏன் அந்த மாதிரிலாம் நம்மளால ஆக முடியல? ஏன்னா நம்ம இன்னும் எழும்பாம இருக்கிறோம். இருக்கிற இடங்கள்ல ஏன் நம்மளால ஒரு பேயை துரத்த முடியாதா, ஒரு பிசாசை நம்மளால விரட்ட முடியாதா? இன்னும் நம்ம ஏன் இன்னும் அதே நிலைமையில இருக்கிறோம்? அவர் தயாரா இருக்கிறாரு, என் பிள்ளைய வந்து நான் பெரிய லெவல்ல கொண்டு போகணும், அவர் தயாரா இருக்கிறாரு. உங்களை வச்சு பெரிய பிளான் வச்சிருக்காரு. ஆனா நம்ம தயாரா இருக்கிறோமா? ஏசப்பா எப்போ ரெடியா இருக்காரு. அவரோட மகிமை நம்ம மேலதான் இருக்கு. உன் ஒளி உதித்ததுன்னு இருக்கு, உதிக்க போகிறதுன்னு போடல. அது வந்து பாஸ்ட் டென்ஸ், உதிச்சது பிரசன்ட் டென்ஸ்ல உதிச்சிருச்சுமா, உன் மேலதான் உதிச்சிருச்சு. அவரோட மகிமை நம்ம மேலதான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம எழும்ப தயாரா இருக்கோமா? எத்தனை பேர் இன்னைக்கு லைஃப்ல எழும்ப தயாரா இருக்கிறீங்க? இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் பாருங்க, எபேசியர் 5:14 பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். சரி, அது பாத்தீங்கன்னா ஞானமுள்ளவர்களை போல நடாமல் நீங்க வந்து ஞானமற்றவர்களை போல நடாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுல பாருங்க, நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? தூங்குகிற நீ விழித்து, மரித்தோரை விட்டு எழுந்துனா நம்மளோட பாவம். ஆல்ரெடி நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டு இருக்கலாம், நம்ம பிரச்சனையிலே மாண்டு போய் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு எழுந்துரு, எல்லாத்தையும் விட்டு ஏசப்பா சொல்றாங்க மரித்தோரை விட்டு எழுந்துரு. எழுந்த தயாரா இருந்தீங்கன்னா அப்பொழுது கிறிஸ்து உன்னை எப்ப அவர் பிரகாசிப்பார். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வர ரெடியா இருக்கிறோமோ கண்டிப்பா ஏசப்பா வந்து அவர் ரெடியா ஆயிடுவார், நம்மளை பிரகாசிப்பாரு. சோ அதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை.
நான் கான்பிடண்டா சொல்லுவேன், என் வாழ்க்கையில நான் நடந்து வச்சு சொல்லுவேன். நான் போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சோர்ந்து போய் எலியாவை போல சூறைச் செடியில படுத்துக்கிட்டு, ஏசப்பா இதுக்கப்புறம் என் வாழ்க்கை அவ்வளவுதான்ப்பா, இதுக்கப்புறம் நான் வந்து எங்கேயுமே எழும்பவே போறது இல்லை, நான் ரூம்ல அடைச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன், இதுக்கப்புறம் நான் லைஃப் அவ்வளவுதான் க்ளோஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஏசப்பா எல்லாரும் முன்னாடி என்ன, உங்க முன்னாடி என்ன பேச வச்சிருக்காரு. அவரோட கிருபை, அவரோட தயவு, அவர் என்னை எழுப்பினாங்க ஏசப்பா. இப்ப எல்லா விஷயத்திலயும் எனக்கு ஆர்வமா ஏசப்பா என்ன வந்து தேட உதவி வச்சாங்க. அதேதான் நான் உங்களுக்கு அதை கொண்டு தைரியமா உங்களை சொல்ல முடியும். நீங்களும் உங்களோட மரித்தோர் என்ன தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கீங்களா? என்னால முடியலையே போராடி கொண்டு இருக்கீங்களா? எல்லாவற்றையும் ஏசப்பா அறிவாங்க. மனுஷன் முகத்தை தான் பாக்குறான், கர்த்தரோ இருதயத்தை பாக்குறேன். ஏசப்பா நானே வரணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே. மொபைல் அடிக்ஷன் சொல்லலாம். ஏசப்பா அந்த போனை எடுக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா எடுத்துடுறேனே. காலையில 5 மணிக்கே எந்திக்கன்னு நினைக்கிறேன், என்னால எழும்ப முடியலையே. பைபிளை வாசிக்கணும்னு நினைக்கிறேன், தூக்கமா வருது. நீங்க 1000 சொல்லலாம், ஆனா ஏசப்பா ரெடியா இருக்கிறாங்க. இப்ப ஏசப்பா உங்க கிட்ட இருக்கிறாங்க. இந்த ஜூம் மீட்ல நீங்க நினைக்கிறீங்க, ஜூம் மீட் டெய்லி அட்டன் பண்றீங்க. ஏசப்பா எப்பெல்லாம் அந்த ஜூம் மீட் வரீங்களோ அப்பெல்லாம் ஏசப்பா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. உங்க கிட்ட வந்துடுறாரு அவரு. என் பிள்ளை, நான் ஆல்ரெடி ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன், உண்மையா தேடுறாரு, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இந்த ஜூம் மீட்ல வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்ல விரும்புறேன், ஏசப்பா உங்க கிட்ட வந்திருக்கிறாரு. இப்ப நீங்க கேளுங்க. எல்லாரும் இப்ப வந்து நம்ம கேட்க போறோம், ஏசப்பா என்னோட மரித்தோரான குணம், மரித்தோரின் குணம் என்னெல்லாம் இருக்கு நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. என்னென்ன உங்களுக்கு அந்த மரித்தோர்ல இருக்கிறீங்க, என்ன மாதிரி விஷயத்துல நீங்க வந்து எழும்ப முடியாம இருக்கிறீங்க. ஏசப்பா ரெடியா இருக்கிறாரு. அவரோட வல்லமை இன்னும் குறைஞ்சு போகல. அவர் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு. நம்ம கூட கிட்ட உட்கார்ந்து என் பிள்ளை ஏதாவது பண்ண மாட்டாளா, என் பிள்ளை எழும்ப மாட்டாளா, ஒவ்வொரு நாளும் வந்து ஏசப்பா ஆர்வமா நம்ம கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்குதான் சூழ்நிலையை பார்த்துட்டு இருப்பீங்க? ஏசப்பா என்னால முடியலையே, எனக்கு சூழ்நிலை சரியில்லை ஏசப்பா, அதனால கொஞ்ச நேரம் என்னை விட்டுருங்க, இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? இத்தனை பேர் காலத்தை தள்ளி போட்டுட்டு இருக்கீங்க. டைம் இஸ் ரைட் நவ். இன்னைக்குதான். இதுக்கு மேல நமக்கு வந்து டைம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. டைம் இஸ் ரைட் நவ். இன்னைக்கு எலும்பலன்னா என்னைக்கு எலும்ப போறோம்? நம்ம ஏன் நாட்கள் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம்? இல்ல ஏசப்பா நான் இன்னொரு நாள் வரேன், என்னால முடியல. இல்ல, இன்னைக்குதான். இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஏசப்பா கிட்ட. எழும்புறதுக்கான காரணம் அவரோட பிளான் பெருசா இருக்குது. நம்ம தான் இன்னும் தயாராகாம இருக்கிறோம். நம்ம தயாராகாம இருக்கிறப்ப எப்படி ஏசப்பாவால அற்புதம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா அற்புதம், ஏசப்பா மட்டும் எதிர்பார்க்கிறோம். ஏசப்பா என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை நீங்கணும் எல்லாம் எதிர்பார்க்கறீங்கல்ல, ஆனா நம்ம மேல ஏன், நம்ம மேல தப்பு இருக்குல்ல, நம்ம ஏன் நம்மளை திருத்திக்க கூடாது? ஏசப்பா கிட்ட இன்னைக்கு அர்ப்பணிங்க. என்னென்ன விஷயம் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கீங்க லைஃப்ல, ஏசப்பா அந்த போராட்டத்துல இருந்து என்னால வெளிவர முடியல, இந்த பிரச்சனையிலே எத்தனை நாள் நம்ம உழன்று கிடக்குறோம், இந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியே வர முடியலையே. பேதுரு கடலுக்குள்ள போனாரு, ஆனா அடுத்த நிமிஷம் ஏசப்பான்னு கூப்பிட்டு கையை பிடிச்சு ஏசப்பா தூக்கிட்டாங்க. நீங்க இன்னைக்கு கூப்பிட ரெடியா இருக்கீங்களா? எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஏசப்பாட்ட கூப்பிட ரெடியா இருக்கீங்க? ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஒன்னையுமே நம்ம கூப்பிடணும். அவர் நாமத்தை தவிர பெரிய நாமம் அந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. வேற எதுவுமே நீங்க ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர்கிட்ட உண்மையா கூப்பிடுங்க. மனசு நொறுங்கி அவர்கிட்ட போங்க. ஏசப்பா என்ன கையை பிடிச்சு தூக்குங்கப்பா, இந்த பாவமான உலகத்துல கடலுக்குள்ள பேதுரு மூழ்கின மாதிரி நாங்க மூழ்கிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அடிக்ஷன் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷன், என்னென்னலாமோ அடிக்ஷன் இருக்குப்பா. பேருக்கு தெரியாத என்னெல்லாமோ அடிக்ஷன் இருக்கு. ஆனா நீங்க ஏசப்பாவோட பிள்ளைங்க, நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர். சிறு கூட்டமா இருக்கலாம், ஜூம் மீட்டிங்ல ஒரு 5 பேர் வந்திருக்கலாம். நீங்க இவ்வளவு சின்ன கூட்டமா இருந்தா கூட ஏசப்பா உங்களை, ஒவ்வொரு ஆத்மாவும் முக்கியம் அவருக்கு. எல்லாருமே வந்து முக்கியமான ஆத்மா. அவர் சொல்ற ஒருவர் கூட கெட்டு போகுது பிதாவுக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. யாரையுமே புறம்பே தள்ளு. எத்தனை நாளைக்கு தான் நம்ம ப்ராப்ளம் சொல்லிக்கிட்டு இருக்க போறோம்? ஏசப்பா என் சிச்சுவேஷன் சரியில்லை, எனக்கு பாருங்க இது சரியில்லை, இது இருந்தா நான் நல்லா வந்திருப்பேன், ஒருவேளை எனக்கு நீங்க இப்படி தந்திருந்தீங்கன்னா நான் நேரத்துக்கு பெரிய ஆளா. நானும் அதே மாதிரிலாம் இருந்தேன், அதனால என்னால தைரியமா சொல்ல முடியும், ஏசப்பா ஒருவேளை நான் இப்படி இருந்திருந்தேன்னா இப்ப நான் வந்திருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, எல்லாரும் இன்னைக்கு எத்தனை பேர் எலும்ப ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இன்னைக்கு ஒரே சான்ஸ் தான் உங்களுக்கு, டைம் இஸ் ரைட் நவ், நோ மோர் டைம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைமே இருக்க போறது இல்லை. நீங்க இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ஒப்பு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? ஏசப்பா கையை விரிச்சு நம்மள அவரை நோக்கி, அவர் கையை விரிச்சு வந்து அவர் காத்துட்டு இருக்காரு. ஏசப்பா எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு இயேசுவேன்னு கூப்பிட போற எல்லாரும் என் கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்களா? இந்த நேரம் எல்லாரும் ஜெபிக்க ரெடியா இருக்கிறீங்களா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவே, ஏசப்பா. யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க எழும்ப ரெடியா இருக்கிறீங்கப்பா.
ஒவ்வொருத்தரையும் பிரகாசிக்க நீங்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க. உன் ஒளி வந்ததுன்னு இருக்கீங்க, உன் மகிமை வந்ததுன்னு இருக்கீங்கப்பா. இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறேன்ப்பா. எதுல எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியல ஏசப்பா. என்னால காலையில எந்திக்கணும்னு நினைக்கிறேன், எழும்ப முடியல. என்னால பைபிள் ரீட் பண்ண முடியல. மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியல. என் பிரச்சனை போராட்டத்துல இருந்து வெளியே வர முடியல. எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஏசப்பா, நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க. எல்லாரும் ஒரு விஷயம், நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அவர் நாமத்தை மட்டும் கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும். நீங்க மியூட் பண்ணிட்டு கூட கூப்பிடுங்க. ஏசப்பா என்ன பாருங்க, நீங்க கூப்பிடுங்க. என்ன நோக்கி பாருங்க, என்ன நோக்கி கூப்பிடுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் நோக்கி இன்னைக்கு இந்த நிமிஷம், இந்த டைம் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது. 5 நிமிஷத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசுவே, எப்படி பேதுரு ஏசப்ப கையை பிடிச்சு தூக்குனாரோ, அவர் கடற்குள்ள போடுறப்ப கையை பிடிச்சு தூக்கி காப்பாத்தினாரோ, அதே போல இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட வந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தரோட கையையும் இப்ப பிடிக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொருத்தரோட கையையும் பிடிக்கிறாங்க, பிடிச்சு தூக்குறாங்க. எதுல எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ இப்ப அற்புதம் நடக்குது. ஏசப்பா இப்ப எல்லாரையும் கையை பிடிச்சு தூக்குறாங்க. உங்க இருக்கிற இடத்துல கையை கொடுங்க. ஏசப்பா கையை பிடிச்சு தூக்க ரெடியா இருக்கிறாங்க. எல்லாரும் எழுப்ப போறாங்க. ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய வைக்க போறாங்க. நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். புதிய ஏற்பாடுல இயேசுவேன்னு கூப்பிட்ட ஒருத்தரை கூட ஏசப்பா ஒண்ணுமே இல்ல, நான் வெறுமையா அனுப்பல. இன்னைக்கு நீங்க கூப்பிடுங்க. இன்னைக்கு வந்திருக்க ஒருத்தர் கூட வெறுமையா போறது இல்ல. என்னென்ன தேவையில்லை, என்னென்ன இதுல வந்திருக்கீங்களோ இன்னைக்கு சொல்லுங்க. எலும்ப தயாரா இருக்கிறீங்களா? ஏசப்பாட்ட மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம் எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு, ஆனா நம்ம எலும்ப தயாரா இல்லையே. எலும்ப தயாரா இருங்க. ஏசப்பா நான் மரித்தோர்ல இருந்து எந்திரிக்கிறேன், என்ன மரித்த காரியங்களை, செத்த காரியங்களை விட்டு விடுங்க. இந்த உலகம் அழிந்து போகும் பைபிள்ல வசனம் இருக்கு. அதனால எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு இந்த நேரம் ஒப்பு கொடுங்க. என்னென்ன பாவங்கள் விட முடியாம இருக்கும் இன்னைக்கு ஏசப்பாட்ட சொல்லுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு ஏசப்பா கையை விரிச்சு எல்லாரையும் அணைச்சு கொள்ள ரெடியா இருக்கிறாரு. யார் யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றிலையும் பெரிய மாற்றத்தை காண்பீங்க. பிரச்சனையே சொல்லிட்டு இருக்காதீங்க. இதோ எல்லாமே மாறும் உங்களுக்கு. நீங்க முதல்ல மாறணும். நம்ம மாறினாதான் நம்ம எல்லாமே மாறும். இதோ நான் சாட்சி. ஏசப்பா என்ன எழுப்பியிருக்காரு, என்ன எழுப்பின தேவன் உங்களை எழுப்புவாரு. எல்லாரும் கையை ஏசப்பாட்ட கொடுங்க. ஏசப்பா நீங்க கையை பிடிங்கப்பா. யார் யாரெல்லாம் உதவி கேட்கிறாங்களோ உதவி செய்யுங்கப்பா. நீங்க ஜீவன்ல தேவன் ஏசப்பா. நாங்க ஒண்ணு மரித்து போன தேவனை நாங்க கும்பிடல. என் தேவனாய இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனோட இருக்கிறார். நாங்க கண்ணால பாக்குறோம்ப்பா. உங்க வார்த்தையை நாங்க கேட்கிறோம்ப்பா. எங்க கூட இருக்கிறீங்களப்பா, நாங்க உணர்றோம்ப்பா. என் தேவனை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையில ஒப்படைக்கிறேன். எல்லாரும் கையும் பிடிங்கப்பா, பிடிச்சு தூக்குங்க. சிறு கூட்டமா இருக்கலாம்ப்பா. சிறிய கூட்டத்தை வச்சு பெரிய காரியங்களை நீங்க அசைக்க போறீங்கப்பா. மலைகளை பெயர்க்க போறீங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. நெறிந்த நாணலை அவர் முறியாதவர். ஏசப்பா என்னால முடியலையே, நான் இவ்வளவு பலவீனமா இருக்கேன்னு சொல்லலாம். ஏசப்பா நெறிந்த நாணலை நீங்க முறிக்க போறது இல்ல. மனுஷன் வேணா முறிச்சு போட்டுடலாம், நீ ஒண்ணு ஆவலன்னு ஒண்ணு தூக்கி போடலாம். ஆனா ஏசப்பா தூக்கி போடல, நெறிந்த நாணலை புடிச்சு தூக்குறாரு அவரு. அப்படிப்பட்டவங்கதான் அவருக்கு வேணும். பைபிள்ல வசனம் இருக்கு, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானலை தெரிந்து கொண்டார். நம்ம பைத்தியம்னு யாரெல்லாம் சொல்லலாங்களோ உங்களதான் ஏசப்பா சூஸ் பண்ணுங்க. நீங்க தான் ஏசப்பாக்கு தேவை. இன்றைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஒரு பெரிய காரியங்களை செய்ய போறார் நம்ம கொண்டு. ஒரு கடைசி கால எழுப்புதல் நம்ம மூலமா வரப்போகுது. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு விட்டா வேற என்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா எல்லாரும் எழுப்புங்கப்பா. காலையில உங்க தேடணும்ப்பா. உங்க சமூகத்தை ஆவலோட தேடுறதுக்கு ஏசப்பா எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. எப்பயும் உங்களை நேசிச்சுக்கிட்டே இருக்க எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பலவீனங்கள் எல்லாம் எடுத்து கொடுங்க. யாராவது உடல் பலவீனத்துல வந்திருந்தா சுகத்தை கொடுங்கப்பா. உங்களால முடியாது எதுவுமே இல்லைல்ல. வந்திருக்க பிள்ளைங்க யாரும் வெறுமையா போக கூடாது, வெறுமையா அனுப்பாதீங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான வார்த்தைகள், எல்லாருக்கும் தேவையான கிருபையை கொடுத்து அனுப்புங்கப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையா போகாதபடி என் தேவனே உதவி செய்யுங்கப்பா. நீங்க உதவி செய்யுங்கப்பா. உண்மை தேடி வந்திருக்காங்கப்பா. மனுஷனை பாக்குங்க யாரும் வரல, மனுஷன் குரலை கேட்க வரல, எந்த விட உண்மை தேடி வந்திருக்காங்கப்பா. ஒருத்தரை கூட வெறுமையா அனுப்பாதீங்கப்பா. நீங்க எல்லாரையும் நிரப்பி அனுப்புங்க. இந்த நிமிஷம் சொல்ற எல்லாரும் எங்கெங்க இருக்காங்களோ அந்த இடத்துல நிரப்பி அனுப்புங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திச்சு அனுப்புங்கப்பா. புது தைரியத்தை தாங்க, புது கிருபையை தாங்கப்பா. வேறுபட்டவர்களா, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்றதுக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபையை தாங்கப்பா. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.